Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் வெர்ஷன் 2.0. இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 6 பிளேட் வந்து ரைஸ் இருக்கு. ஃபுல்லாவே பாருங்க, நல்லா பெரிய பிளேட் 6 பிளேட் ரைஸ் இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோ சிக்கன் குழம்பு வச்சு அதுல இருந்து எடுத்து பெப்பர் எல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கலா அப்படியே வறுத்தது இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னாக்கா குழம்பு கூட சேர்ந்த லெக் பீஸ் எல்லாம் சுட சுட கொதிக்க இருக்கு பாருங்க மக்களே. லெக் பீஸ் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கு. இது எப்படி சமைச்சோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இந்தாங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்தாங்கப்பான்னு தான் சொன்னேன். சுடுதே பார்த்து சாப்பிடு. நான் பிணைஞ்சி கொடுத்துட்றேன். பிணைஞ்சி கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்றாத. சரி பார்ப்போம், நீ முதல்ல சாப்பிட்றியா நான் முதல்ல சாப்பிட்றான்ட்டு. சுடுது மக்களே. ஓகே, பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முழுசாக வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா உங்களுக்காக கண்டிப்பாக இது தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சாப்பாட்டை கொட்டிட்டு குழம்பு ஊற்றி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோறுமே சூடாக தான் இப்போ தான் வேக வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இலையில வைக்கிறோம். அதேமாரி குழம்புமே இப்போ தான் வச்சு எடுத்து வரோம். அதனால செம்ம சூடாக இருக்குது. ஒரு வாய் டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அல்டிமேட்டா இருக்குது. கறியும் சூப்பரா வெந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் ஈரல். ஓகே, நல்லா இருக்கு. நான் மட்டும் சாப்பிட்டே இருக்கேன். சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணாமையே கொஞ்சம் குழம்பு ஊற்றிடுவோம். 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். சோத்துல குழம்பு ஊற்றி அடிக்கடா. இப்ப பார்த்துதான் இதெல்லாம் வரணுமா? தண்ணி அதிகமா குடிக்க கூடாதுன்னு பார்த்தாக்கா குடிக்க வச்சிருச்சு விக்கல் வந்து. சரி ஓகே, போய் பாரு. ஆடா சதி பண்ணுங்களே. தச்சு விட்டாவே இப்படித்தான் தச்சு விட்டுருது நம்மள. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். குழம்பு கூட அதுல இருக்க கறி செம்ம டேஸ்டா இருக்கு. சோத்துல குழம்பு ஊற்றி பிணைஞ்சு அடிக்கலே. இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, என்னன்னு தெரியல. அடக்குது இப்போ அடப்பு அடைக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே நார்மலாக வரும், செகண்ட் டைம்லாம் இந்த மாதிரி ஆகாது. அதை பண்ணு
வச்சுப்பாங்க பாரு. எப்படி நான் மறந்தேன். மேகம் மூட்டமாக இருக்குது. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. வெயில் வந்து நான் இங்கே நினைக்கிறேன். வெயில் இப்போ டைமில் கேக்கிட்டு வர முடியல. சப்பளங்கள் போட்டு உட்காந்துருக்கிறேன் இங்கே. நான் அப்படி எட்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்கே எனக்கு எரிச்சலாக இருக்கு. இவ்வளோ மாற்ற வேண்டியது இருக்கு.
சேலஞ்ச் முடிஞ்சது. பார்த்தீங்களா நம்ம ஸ்டுடியோ எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ கன்றாங்க. ஒவ்வொரு முறையும் அங்கே பாருங்க பெட்டெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு தான் நான் வீடியோ பண்ணுறேன். இப்படி தான் நம்ம வீடியோ போகுது. எங்கள் அப்பாவை சாப்பிட சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணுறாரு? சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட சொல்லுப்பா. என்ன சாப்பிட்ட? குழம்பு சோறா? இல்லை. சொல்லு சொல்லுப்பா. என்ன சாப்பிட்ட? கறி. அப்பா கறி சாப்பிட்டாரு. நம்புங்க மக்களே. என்ன கறி? கோழிக்கறி. ஒரு வழியா சொல்லிட்டாரு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. முக்கியமா நம்மளோட சப்போர்ட்டர்ஸ், என்னோட உயிர் நண்பர்கள் நீங்க எல்லாருமே தான். எங்களோட இந்த 10,000 சப்ஸ்கிரைபர், ஃபர்ஸ்ட் வந்த 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா, என்னோட உயிர் நண்பர்கள். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வீடியோ ஷேர் பண்றது மட்டும் இல்லாமல் போய் அவங்க சேனல்ல அவங்களோட பேஜில் இருந்து போயிட்டு நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களோட சப்போர்ட்டே தான் எனக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு அண்ட் ஷேர், இந்த சப்போர்ட் எனக்கு போதும். வேறு எந்த சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லிக்கிறேன் மை கோல்டன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது 12,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். பார்ப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், பாய். அவ்வளோதான், போயிடலாம்.